இயேசு வந்து யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் யாக்கோப்புடைய கிணத்தண்டையில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுக்க வருகிறாள். அவளிடத்துல வந்து பேசி கொண்டிருக்கிறார். இவளுடைய வாழ்க்கையை குறித்து இயேசு சொல்றாரு. உடனே அவர் சொல்றார், நீ தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் அப்படிங்கிறப்ப அவளுடைய வாழ்க்கையில நடந்ததை சொன்ன உடனே குடத்தை அப்படியே வச்சுட்டு ஊருக்குள்ள போய், நான் செஞ்ச எல்லாவற்றையும் ஒருத்தர் வந்து சொன்னார், இவர் தீர்க்கதரிசியோ, வந்து பாருங்கிறப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து இயேசுடைய வார்த்தையை கேட்டாங்க. அவள்கிட்ட சொல்றாங்க, நீ சொன்னதுனால மாத்திரம் கிடையாது, இவர் வந்து வருகிறவரான உலக ரட்சகர் என்று இவருடைய வார்த்தையை கேட்டு நாங்க தேவனிடத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசின்னு ஒரு உலக ரட்சகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தேவனை குறித்ததான வெளிப்பாடு. இயேசு சிலுவையிலே ஒப்பு கொடுக்கும்படியா பிலாத்து அங்கே தீர்மானித்து அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதி கொடுக்க போறாரு. இவருடைய ரத்தத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கிறப்ப அவங்க சொல்றாங்க, இவருடைய ரத்தப்பலி எங்க மேல சாரட்டும்னு சொல்றாங்க. தண்ணியை கொண்டு வர சொல்லி கைகளை அவர் கழுவுறார். இந்த காரியங்கள் நடக்க போறதுக்கு முன்னாடி அந்த பிலாத்தோடைய மனைவி வீட்டில இருந்து ஒரு செய்தி அனுப்புறா, இந்த நீதிமான் நிமித்தம் சொப்பனத்துல வெகுபாடுபட்டேன், ஆகையினால வந்து இவருக்கு விரோதமா ஒண்ணு செய்யாத, இவர் நீதிமான்னு சொல்லி அனுப்புறா. அதனாலதான் வந்து அவன் அப்புறம் வந்து பின்வாங்க பார்க்கறான். ஆனா சொல்லிட்டாங்க, நீர் இப்படி செஞ்சீன்னா நீர் வந்து ராயனுக்கு விரோதி அப்படின்லாம் சொல்லிடுறதுனால அவங்கள பிரியப்படுத்தும்படியா ஒப்பு கொடுத்து விட்டு கைகளை கழுவி விட்டான். இப்ப இயேசு வந்து சிலுவையில வந்து ஜீவன் கொடுக்கிறப்ப அந்த 100க்கு அதிபதி போர் சேவகன் அவன் சொல்றான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், இவர் மெய்யாகவே வந்து இவர் வந்து நீதிமான் அப்படின்னு வந்து அவர் சிலுவையில மரிக்கிறத பார்த்துட்டு அவனுக்குள்ள வந்து வெளிப்பாட்டை சொல்லுகிறான். இப்ப இயேசு உயிர் தெழுந்த பின்பு எல்லா அந்த 10 சீசர்கள் நம்பினாங்க. 11வது தோமையார் வந்து நம்பல. ஆனா அவர் மறுபடியும் வந்து இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறப்ப அவனை கூப்பிட்டு, நீ அவிசுவாசியாராமல் விசுவாசியா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப, என்னுடைய கையை பாரு, என்னுடைய விழாவில் கையை போட்டு பாருன்னு சொல்றப்ப, கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்லாம் சொல்றாரு. அப்பதான் சொல்றான், ஆண்டவரே என் தேவனே. அப்பதான் அவர் ஆண்டவர் தேவன்னு அவனுக்கே கண்ணு திறக்குது.